ஓம் ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நமஹ. ஓம் குருபியோ நமஹ. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. பிறகு ராஜ்யாத்ரம்சா வனேவாசகா சீதா நஷ்டா ஹதோத்விஜः ஈத்ருஷீயம் மமாலட்சுமி நிர்தஹேதேபி பாவகம். யார் என்றது தன்னுடைய தகப்பனார பரதனுடைய நண்பர், மன்னிக்கவும், தசரத மகாராஜானுடைய நண்பர் ஜட்டாயு இறந்து போகின்றது. அப்ப சொல்லுகிறார், இந்த நாடு போய்விட்டது, வனவாசம் கழிச்சது, சீதையும் காணாமல் போயிட்டா, இது எல்லாம் நான் செய்த துரதிருஷ்டமான விஷயம். அது மட்டுமல்ல, என்னுடைய நண்பரான ஜட்டாயும் சென்று விட்டார். ஐயா, நண்பரான ஜட்டாயுவுக்கும் இவருக்கு எத்தனை நாள்? சில மணி நேரம். சில மணி நேரம் நட்பிலேயே தனக்கு உதவி செய்தான் என்ற காரணத்திற்காக மட்டுமல்ல, ஒரு மனிதனாக இல்ல, ஒரு பறவை மட்டும்தான் என்று நினைக்காமல் அவ்வளவு சோகத்துடன் இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டது. ராமபிரான் சாதாரண மனிதனாக வாழ்ந்தான், சாதாரண மனிதனாகவே போர் புரிந்தான், சாதாரண மனிதனாகவே இருந்தார் என்று சொன்னமே. என்னை போன்றவர் ஒருத்தருக்கு சொல்லிக் கொண்டிருந்தால், ஒருத்தருக்கு உங்கள் போல ஒருத்தர் கேட்டார், ஐயா ராமபிரான் மனிதனாகவே வாழ்ந்தான் என்று சொல்றேனே, ஜட்டாயுவுக்கு எப்படி மோட்சம் கொடுத்தார்? அந்த தகுதி எப்படி வருது ராமருக்கு? அங்கே சொல்லுவோம். இங்கே அந்தரார்த்தத்தில் இருக்கின்றதே அந்தரமான ராமர். இந்த அந்தரமான ராமரை யார் தன்னைத்தான் உள்நோக்கி கொண்டு பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு தெரியும் ராமர் யார் என்று. அதனால் தான் ராமர் பரபிரம்மனே, ஸ்ரீராம பரபிரம்மனே நம. பிறகு வித்வான், இந்த உலகத்தினுடைய முழுமையான ஞானம், இந்த உலகத்திற்குள்ளே இருக்கின்ற எல்லா சக்திகளை விட உயர்ந்த சக்தி, இந்த உலகத்தில் இருக்கின்ற திறமைகளெல்லாம் எல்லா திறமைகளும் கொண்ட பரம்பொருள் இருக்கின்றதே, அந்த பரம்பொருளுக்கு சமமான விஷயத்தை அறிந்தவன் ராமர். காரணம், ஒரு நாள் ராமர் அயோத்தியில் சென்று கொண்டிருக்கிறார். அயோத்தியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஒரே நிலையாக இல்லை. சில பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள், சில பேர் சில வியாதியாக இருக்கின்றது, சில பேர் ஏழ்மையாக இருக்கிறார்கள். ஒரே நிலையாக இல்லை. பார்த்தார் ராமர் ராமர் ஐயா இதை எப்படி இது மாதிரி இருக்கின்றாரே, நம்மளுடைய நாட்டில் சாப்பிடல, தனியா உட்கார்ந்தார். இதுக்கு காரணம் என்ன? எந்த காரணத்திற்காக இப்படி மக்கள் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும், ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் வித்தியாசம் ஏற்படுகின்றது? தசரத மகாராஜா பார்க்கிறார், ஐயோ நம்முடைய மூத்த மகன் இந்த மாதிரி இருக்கிறார் என்று தன்னுடைய குலகுருவான வசிஷ்ட முனிவரை அழைக்கிறார். வசிஷ்ட முனிவர் அறிந்து கொண்டார். வசிஷ்ட முனிவர் 32,000 ஸ்லோகங்களில் தத்துவ போதை அறிகிறார். அந்த தத்துவத்தை தான் யார் என்று அறிந்து கொண்டான். தான் ஆன்மா பரம்பொருள் தான் அறிந்து கொண்டு பரம்பொருளுக்குள்ளே ஐக்கியமாகிவிட்டான். எவன் ஒருவன் பரம்பொருளுக்கு ஐக்கியமாகிவிட்டான், அவனை விட அறிந்தவன் வேறு யாருமே இல்லை. அதனால் ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நமஹ வித்வான் ஆகிறார். சமர்த்ததா, சாமர்த்தியம், ஒரு விதமான சாமர்த்தியம் அல்ல, எல்லா விதமான சாமர்த்தியம் இருக்கு. போர்க்களத்தில் போர் வருவது எப்படி, இந்த நாட்டை ஆண்டுவது எப்படி, பெரியோர்களிடத்தில் எப்படி பழகுவது, தன்னுடைய சிறியோர்களிடத்தில் எப்படி பழகுவது, இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது எப்படி ஆண்டு கொள்ள வேண்டும், எல்லா விதமான சாமர்த்தியமும் ராமரிடத்தில் இருக்கு.